குட் ஈவினிங். குட் ஈவினிங் டி. கீழே போயிட்டு ஒரு எப்படி 10 நிமிஷம் கூட இருக்காது. ரிங் கேம் விளாண்டோம். அப்புறம் வந்து பெல்ல அவங்க டங்குன்னு அடிச்சுட்டு வச்சுட்டாங்க. ஹே गाइस, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு आवर சேனல். இன்னைக்கு இந்த சேனல் என்ன வீடியோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போறேன். போறாங்க, 7th ஸ்டாண்டர்ட் போறாங்க. இவ்வளவு நாள் 8 மணி ஆனாலுமே எழுந்திருக்க மாட்டாங்க காலேஜ் போகும்போது. ஆனா இன்னைக்கு பாருங்க சீதா வெளில சொல்லக்கூடாது. 6 மணிக்கும் எழுந்துட்டாங்க மேடம். 6:30 மணி. நான் எழுந்துக்கும் போதே மணி 6:10. அப்பயே மேடம் எழுந்து நகத்தெல்லாம் கட் பண்ணி ரெடியா இருக்கேன். நகத்தெல்லாம் கட் பண்ணி நீட்டா இருக்கேன். ஆனா கழுத்துதான். எப்படி ரெடியா இருக்கீங்க? புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா பேக்ல? அதை காட்டலாமா? என்னென்ன திங்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க ஸ்கூல் போறதுக்காக? அதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து நார்மல் டேஸ்ல போட, இது வந்து வெனஸ்டே யூனிஃபார்ம் வந்து எல்லோ கலர். சோ அதனால எல்லோ கலர் வாங்கிட்டாங்க. அப்புறம் நார்மலா ஸ்கூல் ட்ரெஸ் வந்து ப்ளூ கலர். சோ அதனால ப்ளூ வாங்கிட்டாங்களா? இது ரெடி பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் யூனிஃபார்ம்ல யூனிஃபார்ம் பேர்றாங்க எப்படி யூனிஃபார்ம் இதுதான் அவங்களோட. குளிச்சுட்டு இருக்கா? யூனிஃபார்ம் பேண்ட் கோட் மாடல். சோ யூனிஃபார்ம் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் புக்ஸ் வாங்க, அதை எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, உள்ள வந்து அது உள்ள என்னென்ன இருக்கு புக்ஸ் மட்டும் காட்டு. நம்ம பேக் என்னன்னு சொல்லலாம். ஓகே, புக்ஸ் இருக்கு. புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க மேடம். ஃபைல் பாருங்க, எல்லாம் ப்ளூ கலர்ல தான். இங்க பாருங்க, ஃபைல் ப்ளூ கலர்ல ஜெயிச்சதுல வாங்குனாங்க. பவுச் ப்ளூ கலர். பேக்குமே ப்ளூ கலரா? பவுச் கூட ப்ளூ கலர் தான். பவுச்சும் ப்ளூவா? அப்புறம் ஸ்டிக் ஃபைல் ஒன்னு ப்ளூ கலர்ல வாங்குனேன். இது இருக்கு பாருங்க. அதுல என் டிராயிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ப்ளூ கலர். அது ஷூ எங்க? ஷூ அங்க கிடக்கு. இதுதான் எங்க ஸ்கூல் மாடல் ஷூ. கவர் தூக்கி தூர போட்டுட்டு நாளைக்கு தானே போட போறோம் அப்படின்ட்டு. ஓகே, இந்த ஷூ பசங்க இருக்காங்களா? சரி, ஓகே வாங்க. இந்தா எத்தனை போ எடுத்து. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. என்ன நைனா, நான் ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போறதுனால எனக்கு இது பண்ணிட்டியா? என்ன பண்றீங்க? இது கண்ணாடி பார்த்து தின்னுவீங்களா? என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றீங்க? இஞ்சி சாதமா? எப்படி உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? ஃபீலிங்ஸ் மாதிரி இருக்கு. பயமா இருக்கா ஏதாச்சும்? அது எப்பவுமே வருஷம் இருக்குது. யார் வருவாங்க, டீச்சர்ஸ் யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்குங்களா? சரி, போயிட்டு வாங்க. ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? என்ன ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சு? கப் கேக் பாருமா. புது ஷூ, புது ட்ரெஸ்ஸு, புது ஐடிங் கார்டு, அப்புறம் புது ரிப்பனு, புது கம்பல். அப்பா, அந்த கம்பல் பட்டர்ஃப்ளை, அதான் புது ட்ரெஸ்ஸு எல்லாம். வாட்ச் கட்டு. இது போன வருஷம் பர்த்டேக்கு நான் வாங்கி உடச்சிட்டாங்க. சரி, எனக்கு வீடியோ எடுத்துருந்தா எனக்கு டைம் ஆகிடும். ஏன்னா வந்து என்ன விஷயம் அப்படின்னா, இருங்க உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன விஷயம் அப்படின்னா, நான் வந்து இது 3rd இயர் காலேஜ் போகிறேன். 3rd இயர் காலேஜ் போகிறதுல இந்த 2 வருஷமே வந்து 10 to 3:45 தான் இருந்துச்சு காலேஜ். 10 o'clock தான் காலேஜுன்றதுனால இவன் எழுந்து கிளம்புனதுக்கப்புறம் தான் நான் எழுந்து கிளம்புறேன். சோம்பேறி. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 9:55லாம் காலேஜ் இருக்கணும், 9 to 2 மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம எழுதும் போது நானே எழுந்து 2 பேரும் ஒரே டைம். அப்போ கூட லேட்டாக தான் இருந்தா. அவள் சீக்கிரமாக போனேன். எனக்கு வந்து 8:45 இங்கே வந்து எனக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. 10 நிமிஷம் குங்குமாக்கல ஜர்கண்டி 10 நிமிஷம் தான் ஆகும். ஸோ அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு 1 நிமிஷம் தான் ஆகும், அதனால் பிரச்சனையே இல்லை. பக்கத்து பில்டிங் தான் ஸ்கூலுன்றதுனால இந்த அம்மா பொறுமையாக போகலாம். குங்குமம் வைக்கலையா வச்சு விட்டாங்க. பக்கத்து பில்டிங் தான் இந்த அம்மா பொறுமையாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக போகலாம். ஆனால் எனக்கு டைம் ஆகுது. 8:25 ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. ஓகே, பாய். லேட்டர், பாய். நான் வந்து காலேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு எதனா விளையாடலாம், போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்டேன். ஸோ அம்மா இது விளையாடலாம் அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ உட்காந்து விளையாடிட்டு அப்புறமா அவ்வளோதான் எடுத்து வச்சுட்டு படுத்துட்டோம் எல்லாருமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டுட்டாங்க.
ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போகிறாங்க. ப்ரேயரு முடிஞ்சிருச்சு. வாங்க நம்ம தங்கச்சிக்காக இங்கேருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் எங்கே வராங்க. நம்ம இங்கேருந்து கேப்சர் பண்ணி விட்டாங்க. நம்ம தங்கச்சி வந்துட்டா கீழே, ஃப்ரெண்டுக்கு டாட்டா காமிச்சிட்டு வரா. வாங்க நம்ம போயிட்டு பிக்கப் பண்ணிப்போம். ஃப்ரெண்டுக்கு டாட்டா காமிச்சிட்டு வரேன். குட் ஈவினிங். குட் ஈவினிங் டி. குட் ஈவினிங். அங்கேருந்து யாருமோ குட் ஈவினிங் சொல்ல போகிறாங்க உங்களுக்கு. அங்கே ஷோ கொள்றாங்க மேடம். ஜாலியாக இருந்தீங்களா? நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம், உட்காந்துட்டு விளாட்னோம், அப்புறம் விளையாட்டு இருந்தோம், அப்புறமா தூங்கிட்டோம். எப்படி இருந்துச்சு ஸ்கூலு? எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்க. சரி, எங்கே போகலாம்? எங்கடி போகிற? உடம்புலாம் அரிக்குது. எங்கன்னா உட்காருடி. உடம்பு அரிக்குது பாப்பா. கரண்ட் இல்லையா? நான் ரொம்ப நேரமா இங்கே. ஆமாம், 2 மணி தான். ஜென்ரேட்டர் போட்டிருக்காங்க. வீடியோ ஆன் பண்ண அப்படியே பண்ணிட்டு இருக்கு. இல்லையா, ஆனில் தான் இருக்கு. சொல்லுங்கள், என்ன பண்ணீங்க? அறிவில்லை உனக்கு? ஏன் திட்டுற? சாப்பிட்டியா? சரி சாப்பிடுவா. அறிவில்லை எப்படி பண்ற? கீழே ஊந்துட்டுருப்பா. என்ன வரும்? சேரு கரெக்டாக உட்காரும் போது நான் எனக்கு வேணும்னு இழுத்துட்டேன். காலை ஃபஸ்ட்டு வச்சேன். நான் எனக்கு வேணும்னு இழுத்துட்டேன், அவளுக்கு வேணும்னு இழுக்க அவள் கீழே விழுந்துட்டா. ஃபஸ்ட்டு பீரியட் வந்து எனக்கு வந்து இங்கிலீஷ் மேம். இவங்க வந்து ஒரு நியூ மேம். ஓகே. செகண்ட் பீரியட் வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான பீரியட். என்னது? பிடி. ஆமாம், சூப்பரு. ஃபஸ்ட்டு டேவே. ஆனால் எங்கள் மேமுக்கு வந்து அப்போவே கரண்ட் போயிடுச்சு. ரைட்டு. அதனால அவங்க வந்து அந்த இதில் இரும்பில் அடிப்பாங்கல்ல, அது எங்களுக்கு கேட்கல. ஏன்னா நாங்கள் அந்த பிளாக்கு, அதனால எங்களுக்கு கேட்கல. அந்த சைடா? அதனால கேட்கல. அதனால வந்து மேம் பாதி பிடி பீரியட் போயிடுச்சு. ஐயோ, சரி. அதுக்கப்புறம் வந்து மேம் கிட்ட மேம் பீரியட் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பிடி சார் வந்தார். வந்துட்டு கீழே போயிட்டு ஒரு எப்படி ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, ரிங் கேம் விளாண்டோம். அப்புறம் வந்து பெல்ல அவங்க டங்குன்னு அடிச்சுட்டு வச்சுட்டாங்க. ரைட்டு. பண்ணு. அதுக்கப்புறம் மாடிக்கு திரும்பி போகணும். நெக்ஸ்ட் அந்த சைடில் என்ன, எத்தனை ஃப்ளோர்? 3rd ஃப்ளோரா? ஆமாம் சார். சூப்பரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.